ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம பெர்மனண்ட்டாக நம்மளுடைய முகத்தை பிரைட்டாக க்ளோவாக ஒயிட்டாக அழகாக வச்சுக்கக்கூடிய ஒரு ரெகுலர் ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வரும்போது நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா உங்கள் முகம் நல்லா மேக்கப் போட்டது மாதிரி நல்ல ஒரு பிரைட்டாக க்ளோவாக அழகாக இருக்கும். இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்ல ஒரு க்ளீன் ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல கட்டியான தயிராக சேர்க்குறேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா க்ரீமியாக இருக்கணும், அந்த மாதிரி தயிரை எடுத்துங்க. அதுக்கு அடுத்து தான் ரோஸ் பெட்டல்ஸ், பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய இதழ்கள் சேர்க்குறேன். பன்னீர் ரோஸ் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ரோஸ் இருந்ததுன்னா பயன்படுத்திக்கங்க. அதுக்கு அடுத்து தான் இது கூட ஒரு தக்காளி பழம், நல்ல பழுத்த தக்காளி பழம் மீடியம் சைஸ், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட ஒரு 1/4 சிட்டிகை மஞ்சப்பொடி நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம், அந்த மஞ்சப்பொடி தான் சேர்க்குறேன். அப்புறம் ஒரு 1/4 சிட்டிகை சர்க்கரை. இப்போ இதை தண்ணி விடாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் அப் டு ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் வச்சு பயன்படுத்த முடியும். இப்போ இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். இது நீங்கள் டெய்லியுமே நைட்டில் பண்ணலாம், இல்லை எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைமுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் நல்லா முகத்தில் தேய்ச்சி விடுங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க, மைல்டாக தேய்ச்சி விட்டால் போதும். தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் ஃபேஸில் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரை கொண்டு நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபேஸை வாஷ் பண்ணும்போது சோப் அந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்தாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் சோப் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் கையில் வச்சிடல. இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸில் நான் கரெக்டாக உடனே என் ஹேண்டை வாஷ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக க்ளோவாக இருக்குது பாருங்கள். இது ஆண்களும் பயன்படுத்தலாம். ஆண்கள் பயன்படுத்துகிற மாதிரினா மஞ்சளை தவிர்த்துடுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம தக்காளியும் அண்டு ரோஜாப்பூ இதழ் பயன்படுத்தியிருக்கோம். பன்னீர் ரோஸ் எப்பயுமே நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக க்ளோவாக ஒயிட்டாக வச்சுக்கோம். அது மட்டும் இல்லாமல் பெர்மனண்ட்டாக எப்பேற்பட்ட கருமையாக இருக்கிறவங்களும் சரி, பன்னீர் ரோஸை குழந்தைங்க மேற்கொண்டும் சரி, பன்னீர் ரோஸை காய வச்சு, அதாவது வீட்டிலே நிழலில் உலர்த்தி பவுடர் பண்ணி குளிக்க கூட பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய ஸ்கின் ரொம்ப பெர்மனண்ட்டாக ஒயிட்டாக மாறும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங், நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டார்க் பிக்மெண்டேஷன், சின்ன சின்ன கரும்புள்ளி, இது எல்லாமே நாளடைவில் மறைய ஆரம்பிக்கும். இதில் நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால எல்லா ஸ்கின்க்குமே ஷூட் ஆகும். ஆனால் கண்டிப்பாக எல்லா ஸ்கின்க்குமே ஷூட் ஆகும். ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின் எல்லாத்துக்குமே ஷூட் ஆகும். ஏன்னா இதில் நம்ம தயிரோட தக்காளி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். தயிர் நம்ம டெட் செல்ஸை ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கும் சரி, தக்காளி நேச்சுரலாக ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கரும்புள்ளிகளை நீக்கிட்டு முகத்தை நல்லா க்ளோவாக ஒயிட்டாக அழகாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் தொடர்ந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 3 நாள் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாரத்தில் ரெகுலராக ஒரு தடவை பண்ணுங்கள். உங்களுடைய முகம் நல்லா பிரைட்டாக க்ளோவாக பெர்மனண்ட்டாக ஒயிட்டாக மாற ஆரம்பிச்சிடும். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.